ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம பார்த்ததோட தொடர்ச்சி தான் இது, கண்டினியூ தான் இது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 3 செயின் போட்டு ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கிளஸ்டர் ஸ்டிச் மாதிரி நம்ம போடுவோம். டேக் மாதிரி 4 டைம் போடணும். 4 டைம் போட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்புக்குள்ளே விட்டு எடுத்து அப்புறம் எல்லாம் சேர்த்து ஒரு இதில் விட்டு 1 2 3 செயின் போடணும். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிசி தான் போடுறோம். ஃபஸ்ட்டு 2 லூப்பில் எடுத்துகிறோம். அடுத்த 2 லூப்பில் விடுறதில்ல. அதுக்கு பதிலாக திருப்பி அதுக்கடுத்து 2 லூப்பில் அதுக்கடுத்து 2 லூப் விட்டுட்டு எகைன் 3 செயின் போட்டு இந்த இது எல்லாமே பாருங்கள். இன்னொரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 இதுக்கு இதில் தான் போடுவோம். இந்த பஃப் ஸ்டிச்சுக்கு டிசி மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 அப்புறம் போட்டு 2வது லூப் திருப்பி நூல் போட்டு 3வது லூப் 4வது லூப்பு 1 2 3. இப்போ இதே மாதிரி தான் இந்த ஹோல் இதுலேயும் நம்ம போட்டுட்டு வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 16 வந்துடும். 16 டேக் வந்துடும் உங்களுக்கு. கேதரிங் ஸ்டிச் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து போடுறது. இப்போ இதில் 16 வந்துடும். நெக்ஸ்ட்டு 6 ஸ்டிச்சுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். திருப்பி ஒயிட்டே போட போகிறேன். இப்போ 3 டிசி போடுறோம். இந்த செயின் கேப்பில் தான் நம்ம போட போகிறோம் எல்லாமே. பார்த்திங்கன்னா டிசி 3 டபுள் க்ரோஷெட். இதுக்கு இடையில நம்ம செயின் போட வேண்டாம். சரி 3 செயின் போட்டு போடலாம் நம்ம. ஏன்னா இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்ல ஸ்டிச் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணலான்னா இதே இதுக்குள்ளே ஃபஸ்ட் இதுக்கு செயின் போட வேண்டாம். டிசி போடுறப்ப இப்போ நம்ம இந்த இதில் செயின் இடையில போட்டு 3 செயின் போட்டு 1 2 3 டிசி போட்டாச்சு. இப்போ அதுக்கு இடையில என்ன பண்ணலாம், 3 டிசி போட்டு 1 2 செயின் போட்டு அதே இதுக்குள்ளே இன்னும் 3 டிசி போடுறோம் ஒரே நாட்டில். இப்போ 3 டிசி போட்டாச்சு. எகைன் 3 செயின் போடுங்க. 1 2 3ல் போடணும். 4வது இதில் ஒரே இதில் பார்த்திங்கன்னா இப்போ 1 2 3 டிசி. ஒவ்வொரு செயின்லேயும் 3 டிசி. இந்த செயின் போடுற இடத்துல அப்புறம் 2 3 செயின் 2 இப்போ இங்கே இந்த இடத்துல இப்படி போட்டிருக்கோமா. செகண்டு 3 அப்புறம் 4வது வரும்போது ஒரே இதுக்குள்ளே 2 டிசி போடுவோம். பாருங்கள். ஒரே இதுக்குள்ளே 2 டிசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி 3 செயின் 1 2 3 இந்த மாதிரி
4 டைம் இது பாருங்கள் மாதிரி இதுலேயும் போட்டுகிட்டே வரணும். 1 2 போட்டாச்சு, இன்னொன்று 3 செயின் போட்டுட்டு போடணும். பாருங்கள் இப்படி இதை போட்டுட்டு வரணும். ஒரு 3 டிசி தனியாக, அப்புறம் 4வதுல 2 டிசி ஒரே நாட்டில் போடணும். பார்த்திங்கன்னா இந்த ரோல் நம்ம முடிச்சாச்சு. இங்கே வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ 4 இடத்துல ஒரே இதில் 2 டிசி இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே 1 2 3 முடிஞ்சு, இங்கே 1 2 3 இந்த மாதிரி. இது வந்து இந்த ஸ்கொயர் வரத்துக்கு வேண்டி நம்ம இப்படி பண்ணிட்டுருக்கோம். இதே தான் இப்படியே ரிப்பீட்டட் ஆகிட்ருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக ரிப்பீட்டட் ஆகும். இங்கே ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். இப்படி இதே தான் ரிப்பீட்டட் ஆகும் உங்களுக்கு. ஃபுல்லாக ரிப்பீட்டட் ஆகிடு. கடைசியில் நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுப்போம். இந்த மாதிரி நான் 2 பீஸ் இப்போ போட்டிருக்கேன். இதை ஜாயினிங் பார்க்கலாம். இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா இதோட ஸ்லிப் நாட் வந்து கடைசி ரோ. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே 1 2 3 இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா 1 2 3ல் போட்டிருப்போம். 1 2 3, அதுக்கடுத்தது 1 2 3 4, அதுக்கடுத்தது 5. அதே மாதிரி இதே தான் ரிப்பீட்டடாக இருக்கும். கடைசி ரோ வந்து நம்ம இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபினிஷிங் பண்ணுவோம். ஒவ்வொரு செயின்லேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிப்போம். சிங்கிள் க்ரோஷே போட்டு லைனை நம்ம இப்படி ஃபினிஷ் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா இப்போ இது முடிச்சாச்சு. இது 2 நம்ம வந்து இப்படி வச்சு 2 நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரோல் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது அதாவது பார்த்திங்கன்னா இது எல்லாம் இதே சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணலாம்.